ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான். அதுவும் ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்தால் கண்டிப்பாக விலாக் எடுத்துருவோம் இல்லையா? அதுக்காக தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டொக்கீட்டில் தான் வந்து கேரட் அல்வா பண்ண போகிறேன். குயிக்காக முடிஞ்சிடும். ஏன்னா பேரலாக சமையலும் நடந்துட்டுருக்கனால இதுனா நான் கலரி விட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதே ப்ரொசீஜரை நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுறீங்க, டொக்கீட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கேஸ் ஸ்டாப்பில் பண்ணுறீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அகெயின் அந்த ஜாரில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கேரட்டை போட்டு நல்லா சாப் பண்ணிக்கிறேன் ஃபைனாக. இல்லைனா நீங்கள் கிரேட்டரால் கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரட்டை வந்து நல்லா சாப் பண்ணியாச்சு, கிரேட் பண்ண மாதிரி ஃபைனாக பண்ணியாச்சு. அதில் ஒரு அரை கப் பால் சேர்த்துருக்கேன். பால்லையே தான் வந்து வேக விட போகிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டொக்கீட்டில் தான் அல்வா பண்ணுறேன் அப்படிங்கிறனால சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அதை ஒன்றும் பெருசாக அட்டென்ஷன் கொடுத்துட்டுருக்க வேண்டாம். அப்படியே மோடை செட் பண்ணால் போதும். அதே மாதிரி நம்ம கலரி விடுற ஆப்ரேஷன், குக்கிங் அப்போ அது கலரி விட்டுட்டே இருக்கணும் இல்லையா அல்வாக்கு. அப்போல்லாம் 0.5 ஸ்பீடில் பிளேடை வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்லோவாக அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். யாரோ கூட கேட்டிருந்தீங்க ரிவ்யூவில், அது சாப் பண்ணிடாதா உள்ளே இருக்கிறது அப்படின்னு. இஃப் இன் கேஸ் அது வந்து சாப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அதுக்கான ஒரு வைப்பர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சமையல் முடிஞ்சதுக்கப்புறமா இதையும் வந்து முடித்து எடுத்துடலாம் ஒரே டைம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்தது. ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு 3:30 அரௌண்ட் வெளியில் கிளம்பணும். இப்போ வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா சுகரையும் உள்ளே சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் அதையும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி, அது பார்க்கும்போதே நல்லா வெந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கும் இல்லையா, அந்த சமயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் அடுப்பில் பண்ணுறீங்கன்னாலும். ஸோ அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 3 கேரட் தான் இருந்தது, அதை போட்டு பண்ணினேன். இன்கேஸ் ஒரு 2 கிலோ நான் கேரட் அல்வா பண்ணணுன்னாலும் இந்த ஜாரில் என்னால் பண்ண முடியும். அது அளவுக்கு அது நல்ல பெரிய ஜார். ஸோ இப்போ வந்து நல்ல ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகி முடிச்சாச்சு. எதுக்காக ஸ்வீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பூஜையோட நைவேத்தியத்துக்காக தான். சஹானாக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே சோலோ சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பிஜிபி ஹாலில். இங்கே சிங்கப்பூரில் பாதுகா ஜெயந்தி ஒரு உற்சவம் மாதிரி செலிப்ரேட் பண்ணோம் ஒரு வாரம். ஸ்ரீ அண்ணாவோட பாதுகை வந்து வந்த டேட்லேருந்து ஒரு வாரம் உற்சவம். வீக் டேஸில் எல்லாமே ஈவினிங் வந்து கிட்ஸோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, அந்த ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே சஹானாவோட ஃபஸ்ட் டைம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எப்போதுமே குரூப்பாக நவராத்திரியிலலாம் பாடும்போது தப்பு நடந்தாலும் தெரியாது வெளியில். இன்றைக்கி அவள் மட்டும் தான் பாட போகிறா பக்கவாத்தியத்தோடன்னும் போது ஆப்வியஸாக தெரியும் தப்பு எல்லாமே. அதனாலேயும் அவளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. என்றைக்கு சொன்னாங்களோ அன்னிலேருந்தே அவளுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தது. பட் ஃபைனல் டே இன்றைக்கி வந்தாச்சு அப்படிங்கும்போதும் அந்த டென்ஷன் அவளுக்குள்ளே இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் பீயிங் அ மாம் அவளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக, ஒன்றும் இல்லைடா தப்பு நடந்தாலும் பரவாயில்ல, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ எப்படி வீட்டில் பாடுறியோ அப்படியே பாடினாவே போதும், நல்லா பாடுற, அப்படி இப்படின்னு எவ்வளோ பாசிட்டிவிட்டியை நம்ம அள்ளி கொடுத்தாலும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் தலைவலியும் வயிற்று வலியும் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தான் தெரிஞ்சுது அண்ணியோட டென்ஷன் எவ்வளோ இருந்ததுன்னு. எல்லாருமே அவள் பாட போகிறாளா, சுபா நீ பாட போறியா, ஏன் இவ்வளோ டென்ஷன் உன் ஃபேஸ்லன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு தானே தெரியும் எவ்வளோ அளவுக்கு நம்மளும் தேத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு. சம்டைம்ஸ் இந்த விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு ஒரு தாட் வரும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், குழந்தைகள் வேணான்னு விட்டுடலாமா அப்படின்னு. இதுவுமே ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. பட் இந்த ஸ்டேஜ் ஃபியருங்கிறதெல்லாம் ஏற தான் சரியாகும். அப்படிங்கும்போது அதை ஏற்றி பண்ணி தான் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். பாடி தான் வர வைக்க முடியும். வீட்டுக்குள்ளேயே பாடுறேன்னு உட்காந்து பாட முடியாது இல்லையா? அதனால் பரவாயில்ல, நீ தப்பு பண்ணாலும். தப்பு பண்ணினதுக்கப்புறம் நம்ம அதை பாயிண்ட் பண்ணி பேசக்கூடாது அப்படிங்கிற லெசனும் நாங்கள் இப்போ தான் ஸ்லோலி கற்றுண்டோம். அது அவளோட கான்ஃபிடென்ஸை இன்னும் குறைச்சிரும் அப்படிங்கிறதுல. ஸோ எல்லாமே வந்து நம்மளும் லேர்ன் பண்ணிக்கிறோம் பேரண்ட்டாக இருந்து அப்படிங்கிறது தான். ஸோ யாருமே வரலடா நம்ம பேசாமல் பாடிட்டு போயிடலாமா அப்படின்லாம் கூட சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் பாடி முடிச்சிட்டோம், நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லிடலாம் அப்படின்னு. பட் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு. உண்மையாக வந்து என்ன தான் நான் வெளியில் சிரித்து சந்தோஷமாக இருந்தாலும் எனக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு டென்ஷன். எல்லோரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ பாடுற மாதிரி ஏன் இவ்வளோ டென்ஷன் உனக்கு அப்படின்னு. குழந்தைங்க கஷ்டப்படும் போது ஒரு விஷயத்த பண்ணும்போது அப்பாக்கள் கூட ரொம்ப ரொம்ப போல்டாக இருந்துருவாங்களா எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் அப்படி தான் மறைச்சின்னு இருந்துருவார். பட் எனக்கு வந்து அவள் பாடும்போது என் ஹஸ்பண்ட் கேமராவெல்லாம் ஜூம் பண்ணி என்னை எடுத்து வச்சுருந்தாரு. கண்லேருந்து தண்ணி வராத குறை தான் உனக்கு அப்படின்னு. ரொம்ப ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாகவும் இருந்தது. ஆஸ் வெல் அஸ் அப்பாடா
பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு திருப்தி இருந்தது, ஒரு சந்தோஷம், மிக்சட் ஒரு ஃபீலிங் தான். எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க சின்ன சின்னதாக பண்ணும்போது நமக்கான சந்தோஷம் இருக்க தானே செய்யும். ஸோ நிறைய பேரை வந்து இன்வைட்டும் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் வந்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்வைட் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆட் பண்ண முடியாது, லைக் ரொம்ப லெங்க்த்தியாக போயிடும். கண்டிப்பாக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் அவளுக்கு வேணும். ஸ்லோலி அவள் இம்ப்ரூவ் பண்ணிப்பா. ஸ்லோலி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளோட சேனல்லே இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
जया विजयी भव जया विजयी भव प्रख्यापिता जया विजयी भव जया विजयी भव जया विजयी भव कारुण्यपूरित कटाक्ष विलोकनाथ चित्तस्वकीय जनसेवित हेच्चरीका जया विजयी भव जया विजयी भव जया विजयी भव कंसादिराज कलिराज विमर्दनेश राजाधिराज परिपूजित हेच्चरीका जया विजयी भव